நேற்றைய தினத்துல தேவ ஆவியானவர் நம்மளோடு அநேக விதங்களிலே அவர் வெளிப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுல சில வார்த்தைகள் பாஸ்டர் சொன்னதுல சில வார்த்தைகளை நான் ஞாபகப்படுத்தி, அதற்கு பிற்பாடாக அ இந்த வசனத்துக்குள்ளாக நம்ம இன்னும் ஆழமாக நம்ம போவோம். அவர் சொன்ன சில முதலாவது அவர் சொன்ன காரியம், நம்ம உடைக்கப்பட்டு தேவனுக்காக உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய காரியங்களில் நம்ம உடைக்கப்பட்டு, அதற்கு பின்பாடாக தேவன் நம்மளை உருவாக்கி அவருக்காக பயன்படுத்துவார். அடுத்தது தேவனுடைய கரம் நம்ம மேல இருப்பது ஒரு புதிய துவக்கத்திற்கான ஒரு அடையாளம். அ ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று. அதுக்கப்புறம் தேவ பிரசன்னம் அ எசேக்கியேல் இருந்த இடத்திற்கு சென்றது. முதலாவது அந்த கூடாரத்தில் இருந்தது. அப்ப அந்த அ கற்பனைகள எங்கே எடுத்துட்டு போறாங்களோ அங்க இருந்துச்சு. ஆனா இங்க எசேக்கியேல் எங்க இருக்காருன்னு பார்த்தா, பாபிலோன்ல சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அப்போ அவர் இருந்த அந்த அந்நிய தேசத்திலேயும் தேவனுடைய பிரசன்னம் அங்கேயே இருந்துச்சு. அப்புறம் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், எந்த சூழ்நிலையில இருக்கோங்கிறத பார்க்க வேணாம். அந்த இடத்துலயும் அங்கேயும் அவருடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதற்கப்புறம் இன்னொரு ஆழமான அர்த்தம் நம்ம தேடிட்டு இருக்கு குளோரி ஆஃப் அ காட விட நம்ம பிளெஸ்ஸிங் எதிர்பார்க்கிறோம். பட் குளோரி ஆஃப் காட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாரி காரியங்கள் எல்லாம் ம் நேற்றைய தினத்தில நம்ம போதகர் அவருடைய அந்த வசனங்கள்ல சொன்னார். ஸோ இன்னைக்கும் நம்ம பார்க்க போறது அதே வசனத்தை தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நாம தியானிக்க போகிறோம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வசனங்கள். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்பொழுது, சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட, நான் தேவ தரிசனங்களைக் கண்டேன். அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாயிருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே, கல்தேய தேசத்திலுள்ள கேபார் நதியண்டையிலே கூஷி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது. Now this happened in the 30th year, in the 4th month, on the 5th day of month, when I was among captives by the Kebar river. The heavens were open, and I saw visions of God. And the 5th day of month, which was in the 5th year of King Jehoiakim's captives, the word of Lord came expressively to Ezekiel the priest, the son of Buzi, in the land of the Chaldeans by the Kebar river, and there the hand of Lord was on him. ஸோ இந்த இந்த வசனங்கள தான் இன்னைக்கு நம்ம ஆழமாக பார்க்க போறோம். இதுல ஒரு 4 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆ ஸோ முதலாவது காரியம், அ எந்த இடத்துல, எந்த மாரி சிச்சுவேஷன்ல எசேக்கியேல் இருக்காரு? ஸோ 2வது காரியம், எசேக்கியேல் இருக்காரு. ஆனா அவரு எப்படி இருக்காரு? 3வது காரியம், தேவனுடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டது. 4வது காரியம், தேவனுடைய கரம் அவர் மேல் இருந்தது. ஸோ இந்த 4 காரியங்களை குறித்து நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். ஆ ஸோ எசேக்கியேல் இருந்த இந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். நேத்தே ஆண்டவர் போதகர் வந்து தெளிவா சொன்னாரு. ஸோ அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட யோயாக்கீன் ராஜா, யூதாவுடைய ராஜா யோயாக்கீம் அவர் ஆட்சி செஞ்சிருந்தப்போ, அடிமையாக அவர்கள் எல்லாம் எடுத்து செல்ல போறாங்க பாபிலோனுக்கு. அந்த தானியேல்லாம் எடுத்துட்டு போனாங்க இல்லையா? அந்த தானியேல்லாம் பாபிலோன்ல இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்துல எசேக்கியேலும் அந்த அ அடிமையாக கொண்டு செல்லப்படுறாங்க. ஸோ எசேக்கியேல் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு ஒரு ஃப்ரீ மேனா, ஒரு எருசலேம்ல இருக்கக்கூடிய மனுஷனும் அல்ல. ஆ
அந்த பிடிக்கப்பட்டிருந்த அந்த 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறது போல, சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது. ஸோ, அப்ப அவரு சிறைப்பட்டு கொண்டு போய் அங்க இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ஸோ, இப்ப 1வது நம்ம பார்க்கக்கூடிய நம்மளோட நம்மளுடைய சிறை இருப்பில நமக்கு வெளிப்படுகிற தேவன். ஸோ, அப்போ இந்த இடத்துல எசேக்கியேல் எப்படி இருந்திருப்பார்ன்னா, ஒரு ஃப்ரீடம் இருந்திருக்காது. அ கண்டிப்பா இருந்திருக்காது. கண்டிப்பா அடிமைகள் அப்படின்னாலே அவர்கள ஃபோர்ஸ் பண்ணி வேல வாங்கியிருப்பாங்க. ஸோ ஒரு ஷேம், ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளான சிச்சுவேஷன், ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. ஒரு நல்ல துணிமணி இருந்திருக்காது, நல்ல சாப்பாடு இருந்திருக்காது, தான் செய்யற வேலைக்கு நல்ல கூலி இருந்திருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல நிலைமை இல்ல அந்த இடத்துல, எசேக்கியேலுக்கு. ஆனாலும் இருந்தாலும் அந்த எசேக்கியேல் எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு. ஸோ அப்ப அந்த சூழ்நிலையில நம்ப ஒரு வேள இருப்போம் அப்டின்னானா, நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம வச்சுக்கொள்வோம் அப்டின்னா, நமக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு வாங்கி தர்றதுக்கு நம்மகிட்ட காசு இல்ல. ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு காசு இல்ல. நம்ம மேல யாரோ ஒருத்தங்க ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அ ஏதோ ஒரு சம்பளம் சரியில்ல, போற வேலை இடத்துல சரியில்ல. ஒரு மாரி சிறையிருப்பன் வாழ்க்கை மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னா, நம்ம தேவன தேடி இருப்போமா? தேவன் நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய அந்த தரிசனத்த நம்ம பிடித்துக் கொண்டு போயிருப்போமா? இல்ல அந்த தரிசனத்தை விட்டு நம்ம வாழ்க்கைய பார்த்து நம்ம போயிருப்போமா? ஸோ ஆனா இந்த இடத்துல எசேக்கியேல் அந்த மாரி பண்ணலன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவரோட பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது. ஆ ஸோ இந்த வசனங்களிலே அதற்கான சில வார்த்தைகள், ஒரு குறிப்புகள் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாரி காரியங்கள்ல அவர் இல்ல. ஸோ அதனால தேவனுடைய மகிமை அவர் இருக்கிற இடத்துல விளங்கி, அவருக்காக வானம் திறக்கப்பட்டு, அந்த காரியங்கள் எல்லாம் எசேக்கியேலுக்கு முன்பதாக ஒரு துவக்கமாக இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ஆகார நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆகாரோட வாழ்க்கையில அவ எதுவுமே இல்லாதப்போ ஒரு வனாந்திரத்துல கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது, தேவன் அந்த இடத்துல ஆ அந்த வனாந்தரமான சூழ்நிலையும் தேவன் அவளுக்காக தோன்றி, அவளுக்கான காரியங்களை அவர் பண்ணுகிறார். ஜோசப்பும் அதே மாதிரி தான். வனாந்திரத்தில இருக்கும் பொழுது இஸ்ரேல் யோசேப்பும் அதே போல வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது, ஆ அவனுடைய வாழ்க்கை வேறாக இருந்தது. அவன் தரிசனம் வேறாக இருந்தது. ஆனா, அவன் இருந்த இடம் வேற. ஸோ அப்பொழுதும் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய காரியங்களிலே அவர் சொப்பனத்தின் மூலம் பல விளக்கங்களையும் அவனோடு யோசிப்பிட அவர் தேவன் இருந்தார். ஸோ அப்ப நம்ம சூழ்நிலை எவ்வாறாக இருந்தாலும், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனம், அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஸ்டில் அந்த தரிசனத்துல நம்ம இருக்கோமாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கு. சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறியதுக்கு ஏற்ற பொழுது, நம்ம தரிசனத்த தேவன் மாற்றப் போறது இல்ல, கண்டிப்பா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தரிசனம் சூழ்நிலை மாறுது, என் சிச்சுவேஷன் மாறுது, ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒருவேள நம்ம தான் அந்த தரிசனத்த மாற்றுகிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லாம, நம்ம அந்த தரிசனத்துல நம்ம பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கணும். ஸோ அப்பொழுது தான் தேவன் அந்த தரிசனத்த நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற முடியும். ஒருவேளை இந்த இடத்துல எசேக்கியேல் நான் சிறைப்பட்டு வந்துட்டேன். நான் ஒரு ஆசாரியனோட மகன் தான். நான் ஒரு ஆசாரியன் தான். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு எசேக்கியேல் த பிரிஸ்ட்ன்னு. அ ஸோ ஆமா நான் ஆசாரியன் தான். ஆனா சிறைப்பிடிச்சு வந்துட்டேன். எனக்கு அப்ப இங்க என்ன வேல? இங்க போய் நான் எங்கேயும் என்னோட ப்ரீஸ்ட் வேலைய நான் பண்ண முடியாது. நான் சிறைப்பிடிச்சு வந்துட்டேன். நான் இங்க போய் என்ன ப்ரீஸ்ட் வேல பண்ண போறேன்னு இருந்து, அவர் அந்த ஒழுக்கங்களை எல்லாம் விட்டிருந்தாரு. அந்த ஆசாரியனுக்கு உரிய அந்த பரிசுத்த வாழ்க்கையெல்லாம் அவரு விட்டு இருந்தாரு அப்டின்னா, தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல எசேக்கியேலுக்கு கண்டிப்பா வந்திருக்காது.
ஸோ ஹி வாஸ் ப்ரிப்பேர்டா இருந்ததுனால தான், அந்த இடத்துல தேவன் எசேக்கியேலை கொண்டு அந்த தரிசனங்களை அவருக்கு மூலியமாக கொடுத்து, இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிஞ்சுச்சு. ஸோ அப்ப நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நம்ம சூழ்நிலைய பார்க்கக்கூடாது. அந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு அவர் இடைப்பட ஒரு வல்லவராக இருக்கிறார். ஸோ அவரு ஒரு நம்ம இருக்கக்கூடிய அந்த லொகேஷனால அ அவருடைய மகிமையோ, அவருடைய வல்லமையோ குறைந்து போகாது. நமக்கு என்னதான் பாஸ்ட் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கடந்த காலங்கள்ல அ நம்முடைய காரியங்கள் மோசமாக இருந்தாலும், அது நம்முடைய தேவனுக்கு ஒரு ஒரு காரியமாக இருக்காது. ஸோ நம்மளுடைய இப்போ இருக்கிற காலத்துல நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும், நம்முடைய ஆசீர்வாதமே இல்ல, ஒரு வறண்டு போன வாழ்க்கையாக இருந்தாலும், தேவனுக்கு அது ஒரு பொருட்டு இல்ல. உங்களோட அவர் மகிமையா இடைப்படணும்னா, உங்களோட தரிசனத்துல அவர் உங்கள எடுத்து செல்லணும்னா, இதெல்லாம் அவருக்கு ஒரு காரியமே இல்லைங்களா? அவருக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு கொஞ்சம் எண்ணெய் இருந்தா போதும். அந்த பாத்திரத்த மட்டும் நம்ம எடுத்துட்டு வச்சு, அந்த பாத்திரத்துல அந்த எண்ணெய ஊத்திட்டே இருந்தோம்னா, எவ்வளவு பாத்திரம் இருக்கோ அத்தனை எல்லா பாத்திரத்தையும் நிரப்புகிற அளவுக்கு அந்த கொஞ்சம் எண்ணெயிலிருந்து அந்த எண்ணெய் வரும். அந்த விதவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது பார்க்கிறோம். ஸோ அப்போ தேவனுக்கு சூழ்நிலையோ, நம்மளை சுற்றி இருக்கிற காரியமோ, நம்முடைய கடந்த காலமோ ஒரு பொருட்டே இல்ல. அவருடைய தரிசனத்திலே நம்மை நடத்துகிறதற்கு. ஆனா, நாம தான் நம்மளுடைய சூழ்நிலைகள வைத்து, நம்முடைய தேவன் கொடுத்த தரிசனத்த நம்ம லிமிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, முதலாவது காரியம் நம்ம இருக்கக்கூடிய இடத்திலே, நம்ம இருக்கக்கூடிய சிறையிருப்பின் வாழ்க்கையில, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில, தேவனுடைய தரிசனத்தை மட்டும் நம்ம பார்க்கணும். சிச்சுவேஷன பார்க்கக்கூடாது. ஸோ, அப்பதான் என்ன ஆகுது, இந்த இடத்துல 1வது வசனத்துல பார்க்கிறோம். சம்பவித்தது என்னவென்றால், வானம் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஸோ, அப்போ அந்த சிறையிருப்புல அந்த நதியண்டையில இருக்கும் பொழுது தான், அந்த வானம் அவருக்கு திறக்கப்பட்டு அவர் தரிசனத்தை காண்றாரு. ஸோ, எவ்வளவு ஒரு நெருக்கமான ஃப்ரீயாவே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ, அப்போ வானம் அந்த இடத்துல திறக்கப்பட்டு அவர் தரிசனத்தை காண்கிற நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவோம், "என் சூழ்நிலை சரியில்லப்பா. என்ன சுத்தியும் ஒரே புயலா இருக்கு. ஒரே ஒரு இவங்கள பார்த்தாலே எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. இவங்க பேசினாலே எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுதுன்னு" நம்ம சொல்லுவோம். ஒருவேள நம்ம சரவுண்டிங் சிச்சுவேஷன் ஒரு சத்தத்தோட இருக்கு அப்டின்னா, அ நம்மளால வேதத்த படிக்க முடியலன்னு சொல்லுவோம். நம்மளோட சரவுண்டிங் சிச்சுவேஷன் அ சரியில்லனாலே போதும் நம்மளால பைபிள தூக்க முடியலன்னு சொல்லுவோம். ஆனா அந்த யாரு சிறையிருப்பவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது, வானம் திறக்கப்பட்டதும் தேவ தரிசனத்தையும் கண்டேன். ஸோ அப்போ சுத்தியும் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் அவருக்கும். அந்த இடத்துல சுத்தியும் கண்டிப்பா ஒரு நல்ல வீடு இருந்திருக்காது. நல்ல மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. நல்ல மக்கள் தான். பட் அந்த 5 வருஷம் ஆச்சு அந்த சிறையிருப்பு ஆரம்பிச்சு. ஸோ, அப்ப அந்த 5 வருஷத்துல ஒரு கூடாரம், ஒரு சாப்பாடு அது ஒரு மாரி மெஸ்ஸியா இருந்திருக்கும். ஸோ, அப்ப அதுக்கு நடுவுல தான் அந்த தேவ தரிசனத்தை பார்த்து, அந்த தேவ தரிசனத்துல கான்சன்ட்ரேட் பண்ற அளவுக்கு அவரோட மனது அந்த இடத்துல இருக்கு. ஸோ, வி ஷுட் நாட் லுக் அட் அவர் சரவுண்டிங்ஸ், அவர் சிச்சுவேஷன். வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் விஷன். ஸோ, அதுதான் நம்ம இன்னைக்கு முதலாவது பார்க்கக்கூடிய காரியம். ஸோ, அடுத்ததாக எசேக்கியேல பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ அவர் ஒரு ப்ரீஸ்ட்டா இருந்திருக்காரு. ஸோ, ஒரு யூதரோட வழக்கத்தின்படி அந்த ப்ரீஸ்ட்ன்னு மென்ஷன் பண்ணணும்னா, அவர்கள் அதற்கான காரியங்களை அவர்கள் கடைபிடிச்சிருக்க வேண்டும். ஸோ, ஆசாரியன் தான். லேவில வந்தவங்க எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஆனா, அவங்க ஆசாரியனுக்குரிய காரியங்கள் அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும். ஸோ, அதன்படி அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதன்படி அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவங்கள ஆசாரியன்னு சொல்லுவாங்க. ஸோ, அப்ப இந்த இடத்துல வேதத்துல எசேக்கியேலை குறித்து சொல்லும்போது, அவனை ஆசாரியன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
என்னாகமம் ஐ திங்க் ரெஃபரன்ஸ் பண்ணல. ஐ திங்க் 4வது அதிகாரம்னு நெனைக்கிறேன். அதுல பார்க்கும்பொழுது ஆசாரியனுக்கு ஒரு வயது இருக்குது. ஒரு 30லிருந்து 50 வயதுக்கு. ஸோ அப்ப இதிலே பார்க்கும்பொழுதும் 30 அந்த வயதை குறித்து சொல்லும் 30 வருடங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ போகும்பொழுது அவனுடைய அது எசேக்கியேலுடைய அந்த ஆசாரியத்துவத்தினுடைய ஆசாரியனுடைய வாழ்க்கைக்கான ஒரு துவங்குகிற காலமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது எசேக்கியேல் ஒரு பிரிப்பரேஷனோட தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் எல்லா காரியங்களிலும் அவர் இருந்த இடத்துல அ அந்த ஆசாரியனுக்கூட பிரிப்பரேஷன் அவருக்குள்ளாக இருந்திருக்கிறது. ஸோ இதுல சொல்லப்பட்டிருக்கிறது 5 வருடங்கள் கழித்து அவங்க சிறைப்பிடித்து போனதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு. ஓகே. இஸ்ரவேல்ல இருக்கும்பொழுது அவர் ஆசாரியனுக்கான எல்லா காரியத்தையும் அவர் கடைப்பிடித்தாரு. அவங்க அப்பா ஒரு ஆசாரியன். ஓகே. ஆனா, அந்த 5 வருஷ காலத்துல இவருக்கு அந்த ஆசாரியனோட அந்த பழக்கவழக்கங்கள், அந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு எண்ணம் இருக்கு. ஸோ அந்நிய தேசத்துக்கு வந்துட்டோம். பட் ஸ்டில் அவரு அந்த ஆசாரியத்துவத்துல இருக்காரு. ஏன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த விஷன். கடவுள் அவர் மேல வைத்திருக்கிற அந்த விஷன், அது மாறாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பளும் அதே போல என்ன பிரிப்பரேஷன்ல நம்ம இருக்கோம்? என்ன நம்மளுடைய காரியங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிப்பரேஷன் என்ன இருக்கு? நம்ம அந்த டிசிப்ளின்ஸ்ல நம்ம இருக்கமா? ஸோ இது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம சிச்சுவேஷன் அவ்வளவுதான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த பிரிப்பரேஷன்ல இருக்கிறதில்ல. நம்ம அந்த டிசிப்ளின்ல இருக்கிறதில்ல. ஸோ இந்த இடத்துல அந்த சொன்ன மாதிரி அ அந்த 5 வருஷம் அவங்க ஸ்டார்ட் ஆகும்போது அவ்வளவுதான். அப்புறம் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி இஸ்ரவேல் போவோமா? இல்ல ஆசாரியன் ஆக்குவோமா? இல்ல தெரியல எனக்கு. இதுக்கப்புறம் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. பட் அங்கேயும் அவரு வந்துட்டு அந்த அந்த ஒழுக்கங்கள அவர் கடைப்பிடிச்சிருக்காரு. அவரோட கரியர் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஆனா அவரோட காலிங் கேன்சல் ஆகல அந்த இடத்துல. ஸோ நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான். நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட கரியர பார்த்துட்டு இதுதான் என் கரியர். இப்படிதான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் இது, அடுத்த ஸ்டேஜ் இது. அடுத்த ஸ்டேஜ் இந்த இந்த பொசிஷனுக்கு நம்ம போயிடுவோம். நம்ம வீடு வந்து இவ்வளோ சேவிங்ஸ் வந்துரும். இவ்வளோ இந்த மாரி தான் நம்ம யோசிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய தரிசனம்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில என்னவா இருக்கிறது? அவருடைய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில என்னவா இருக்குதுங்கிறத நம்ம யோசிக்க நம்ம மறந்துடுறோம். ஸோ, அப்போ கடினமான சூழ்நிலையிலும் தேவன் நம்மை நடத்துவார். அ ஸோ நம்ம நம்ம எல்லாம் தேவை என்னன்னா, நம்ம பார்க்கிறது நம்ம உலகத்துக்குரிய கண்களில, உலகத்துக்குரிய காரியங்களில நம்ம எவ்வாறாக இருக்கிறோம்? ஒரு மேன்மையா இருக்கோமா? ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறோமா? நல்லா ஸ்பெண்ட் பண்றோமா? அந்த பிள்ளைங்கள நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோமா? ஸோ இந்த காரியங்களை நம்ம பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். பட் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய காரியம் இந்த இடத்துல வேறு விதமாக இருக்கிறது. ஸோ அவருடைய தரிசனம், அவருடைய தரிசனத்தை குறித்ததான மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த பிரிப்பரேஷன் இல்லாத வாழ்க்கை எப்படின்னா, எல்லாம் ஒரு 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 ஃபங்ஷன்ல ஒரு வீட பிரிப்பேர் பண்றாங்க. ஸோ பிரிப்பேர் பண்ணும்பொழுது, எல்லா லைட்ஸ் எல்லாம் அழகா லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, கனெக்ஷன்ஸ் எல்லாம் குடுத்துட்டு, அந்த லைட்ஸ்க்கு பவர் குடுக்கலன்னா அது அந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஸோ அந்த டெக்கரேஷனுக்கு அந்த பவர் அந்த நேரத்துல குடுக்கும்பொழுது தான் அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். அது பார்க்க அழகா இருக்கும். அதோட பர்ப்பஸ அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அந்த போல தான் நம்மளோட பிரிப்பரேஷன் இல்லாத வாழ்க்கை, அதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து பவர் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தேவனை நம்ம அலோவ் பண்றது தான் அங்க பவர். ஸோ அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? முதலாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. தேவன் அந்த இடத்துல வெளிப்படுவார். அது எந்த மாரி சிச்சுவேஷன் இருந்தாங்கனாலும் சரி. 2வதான வார்த்தை 2வதான பாயிண்ட் நம்ம எந்த அளவுக்கு பிரிப்பேர்டா இருக்கோம். ஸோ 3வது தேவனுடைய வார்த்தை. ஸோ இத பார்க்கிறோம். 3வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஸோ அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில வேத வாக்கியங்கள் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ முதலாவது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அப்பன்னா தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தத்த தான் அவர் முதல்ல கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் தான் தேவனுடைய கரம் அவர் மேல வந்திருக்கும். ஸோ வானம் திறக்கப்படுறது முதல் காரியம். ஸோ தேவ தரிசனத்த பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னத்த கேட்கிறாருன்னா, சத்தத்த கேட்கிறாரு. ஸோ தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கேட்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்ம முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஸோ நம்ம வேத வாக்கியம் பொழுது அழகா நமக்கு பிரிண்ட் அடிச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல பழைய தோறா இருந்துச்சு. பட் அது இவ்ளோ ஈஸியா ஆக்சஸபிளாலாம் யார்கிட்டயும் இல்ல. ஸோ இந்த காலங்கள்ல நமக்கு அழகா வந்துட்டு நெறைய வெர்ஷனோட புது புது வெர்ஷன் அத புரிந்து கொள்கிறதுக்கான நெறைய இல்லுஸ்ட்ரேஷன், நல்ல வீடியோஸ் அ ரொம்ப அதை கற்றுக்கொள்கிறதுக்கு தடையே இல்ல அப்படிங்கிற மாரி நமக்கு நெறைய காரியங்கள், நமக்கு நெறைய அட்வான்டேஜ் இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஸோ அப்பல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பெரிய பெரிய புத்தக சுருள்கள், பெரிய பெரிய புத்தகங்கள் கையினால எழுதப்பட்டிருக்கும். பிரிண்ட் இருந்திருக்காது. ஸோ அந்த மாரி காலகட்டங்கள்ல தேவனுடைய வார்த்தைகள் அவங்க கிட்ட இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளை டைரக்ட்டா அவங்க பெற்றும் கொண்டாங்க. கடவுள்கிட்ட இருந்தும் பெற்றுக்கொண்டாங்க. அ ஸோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை எவ்வாறாக இருக்கிறது? எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ப இருக்கிறோம்? ஸோ இந்த காரியம் ரொம்பவும் முக்கியமானது. ஸோ நம்ம தரிசனத்துல தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கணும்னா, நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியல. தேவனுடைய வார்த்தையின்படி நம்மனால இருக்க முடியல அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம அடுத்த ஸ்டேஜ் தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்காது. ஸோ தரிசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து செல்லணும். தேவனுடைய தரிசனத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை கடந்து செல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கணும். தேவ வார்த்தையின்படி நம்ப நடக்கிறவர்களாக, தேவ வார்த்தையின் தேவ வார்த்தை நம்ம காதுகளில் விழுகும்படியாக நம்ம இருக்கணும். ஸோ புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம். நெறைய இடத்துல இந்த வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும். காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு. ஸோ அது என்ன அர்த்தம்னா, காது காது கேட்டா தான் தேவ வார்த்தை உள்ள போகும் இல்லைங்களா? வெரி சிம்பிள். ஆ ஸோ சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கவனிச்சுட்டு இருப்போம். செமினாருக்கு போயிருக்கோம். 2 நாள், 3 நாள் கன்டினியூஸா அந்த செமினார் போயிட்டுருக்கு. நல்ல சாப்பாடு மதியம். சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து கண்ண திறந்து தான் பார்த்துட்டு இருப்போம். பட் காது ஓப்பனா தான் இருக்கும். கண்ணு திறந்து தான் இருக்கும். ஆனா அந்த வார்த்தை அ நமக்குள்ள போகாது இல்லைங்களா? நெறைய எல்லாருமே அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ உயிரோட தான் இருக்கோம். கண்ண திறந்து வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். காது கேட்டுட்டு தான் இருக்கு. சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும் ஸ்டில். ஆனா அந்த வார்த்தை உள்ள போயிருக்காது. ஸோ அது போல தான் அ இது சர்ச்லயும் நடக்கும். சண்டே சண்டே சர்ச்ல கூட நம்ம நெறைய தடவ நடக்கும். நடந்திருக்கு. எனக்கு கூட நடந்திருக்கு. அ ஸோ அப்போ எல்லாம் அப்படியே பயங்கரமா கவனிக்கிற மாரி அதுவும் ரோலலாம் உட்காந்துட்டோம்னா, அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்போம். கேட்கிற மாரியே ஆனா உள்ள போகாது. ஸோ அது அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கேட்கிற மாதிரியே உட்கார்ந்துகிட்டு, வார்த்தை கேட்கிற மாரியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, உட்கார்ந்துகிட்டே இருப்போம். ஆனா வார்த்தை உள்ள போகாது. ஸோ அந்த மாரி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இல்ல நிஜமாலுமே தேவனுடைய வார்த்தைய நம்ப தினந்தோறும் கேட்கிறோமா? தேவனுடைய சத்தத்தை நம்ம தினந்தோறும் கேட்கிறோமா? சத்தத்த கேட்கிற அளவுக்கு தேவ சத்தத்த கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கோமா? ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்துல நம்ப கடந்து செல்லுகிறதற்கு ஒரு மிகவும் முக்கியமான ஃபேக்டரா இருக்கு. முக்கியமான காரியமாக இருக்கு. ஸோ வார்த்தைகள் இல்ல. ஸோ கமாண்ட்ஸ் அங்க இல்ல. ஒரு டைரக்ஷன்ஸ் இல்லாத ஒரு வண்டி போற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. தேவ வார்த்தை முக்கியமானது. தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி புரிந்து நடக்கிறது இன்னும் அதை விட முக்கியமானது. ஸோ முதலாவது காரியம் நம்ம பார்த்தது, நம்ம சூழ்நிலை எவ்வாறாக இருந்தாலும் தேவன் அந்த இடத்துல வெளிப்படுவார். 2வது நம்ம எப்படி ஆயத்தமாக அந்த காரியத்தை குறித்து நம்மளுடைய விஷனை குறித்து தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கோம்.
3வது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தை இருக்கிறதா? எந்த அளவுக்கு அத நம்ம ரிசீவ் பண்றோம். ஸோ 4வது வார்த்தை அவருடைய கரம். ஸோ இதுல 3வது வசனத்துல கடைசி நம்ம பார்க்க போறது, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. ஸோ இது வந்து எசேக்கியேலுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கமாக இருக்கிறது. இன்னும் சில இடத்துலலாம் நம்ம பார்க்கும் பொழுது, எலிசா தேவனுடைய கரம் அவன் மேலாக வந்தபொழுது, அவன் அந்த கை அறையை எடுத்து கட்டிக்கொண்டு, அந்த ரதத்துக்கு முன்பாக அவன் ஓடிப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ இப்ப அ எலிசாவ பார்க்கும் பொழுதும், அவருடைய கர்த்தருடைய கரம் அவன் எலியாவ பார்க்கும்போது, அவன் மேலயும் கர்த்தருடைய கரம் வந்தது அப்படின்னு சொல்லி நெறைய இடத்துல தேவனுடைய கர்த்தருடைய கரம் அவங்க மேல வந்ததுன்னு பார்க்கிறோம். ஸோ இது எதை குறிக்கிறது என்பது ஒரு அத்தாரிட்டி. ஒருத்தங்க நம்ம மேல ஒரு கைய வச்சு ஜெபிக்கிறாங்க. நம்ம மேல அவங்களோட கரத்த போடுறாங்க அப்படிங்கும் பொழுது, அது ஒரு அத்தாரிட்டி. அது ஒரு ஒரு நல்ல ஒரு மேன்மையும், அவங்க மேலா அவங்க நமக்கு மேலாக வச்சிருக்கிற ஒரு பாதுகாப்பு அந்த மாரி குறிக்கிறது. ஆ ஸோ அப்ப தேவனுடைய கரம் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு பெரிய மனுஷங்க இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க தான் விஐபி. அந்த இடத்துல அவங்க தான் சீஃப் கெஸ்ட். அப்ப பேசிட்டு இருக்கும்போது, நம்ம போகும்போது, "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லி உங்க பேர சொல்லி கூப்பிட்டு, உங்க ஷோல்டர்ல கூப்பிட்டு, கை மேல போட்டு, அ அவங்க கேஷுவலா பேசும்பொழுது, நமக்கு அந்த இடத்துல ஒரு வந்து ஓகே. அப்ப எல்லாரையும் விட நம்ம மேல ஒரு ஷோல்டர்ல கை போட்டு பேசுறாங்கம்போது, அப்ப நம்ம எவ்வளோ அவருக்கு க்ளோஸா நெருக்கமா இருப்போங்கிறது நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே அந்த இடத்துல சொல்லும்பொழுது, நமக்கு ஒரு அது ஃபீல் குட்டா இருக்கும். ஸோ அப்ப தே தே அப்போ ஒரு புரொடெக்ஷன் நமக்கு மேலாக ஒரு ஒரு அவங்களோட குளோரி நமக்கு மேலாகயும் இருக்கும். ஸோ அவங்க ஷேடுக்கு கீழ வரும்போது. ஸோ இந்த மாரி அப்ப தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது, ஸோ அவருடைய கரம் நம்ம மேலாக அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க. அ அவருடைய மகிமையும் உங்க மேலாக இருக்கும். அவரோட அரவணைப்பின் கீழ நீங்க வர்றீங்க. ஸோ பாதுகாப்பும் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஸோ கரத்த வச்சு உங்க மேல வச்சு கூட்டிட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு போறத விட, கரத்த உங்க மேல வச்சு கூட்டிட்டு போகும்பொழுது, நீங்க இன்னும் அவரோட நெருக்கமா இருப்பீங்க. அந்த டைரக்ஷன் கொஞ்சம் கூட மாறாது. ஸோ இப்ப தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும் அப்படிங்கும் பொழுது, அது பயங்கரமான காரியம் அது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் தெய்வ கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது, நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. என்ன காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையில்ல. அவர் கரம் அத வந்து அது வழிநடத்தும். ஸோ ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் பார்க்கல. இந்த அவ் அடிமை அடிமைகள் இருக்கக்கூடிய இடத்தில் தேவ கரம் அவர் மேல இருந்ததுன்னு சொல்லி நம்ம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். ஸோ அந்த இடத்த லிமிட் பண்ணல. பாபிலோன்ல தான் இருந்தாரு. பாபிலோன்னா அது அப்போசிட் டூ இஸ்ரவேல் இல்லைங்களா? ஸோ பாபிலோன்ல அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவனுடைய கரம் எசேக்கியேல் மேல இருந்துச்சு அப்டின்னா, நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில தேவனுடைய கரம் ஏன் நம்ம மேலாக இருக்க முடியாது? அந்த அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் எப்படி இருந்தாருன்னு தான் விஷயம். அவர சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சரியா இல்ல. பாபிலோன்ல இருந்தாரு. அடிமையோட இடத்துல இருந்தாரு. ஸோ சிச்சுவேஷனே சரியில்ல. அ அங்க கரெக்ட்டா அந்த சிச்சுவேஷன பார்க்கும்போது, எசேக்கியேல் மட்டும் தான் அந்த இடத்துல கரெக்ட்டா இருக்காரு. ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மட்டும் கரெக்ட்டா இருங்க. தேவனுக்காக இருங்க. தேவனுக்காக பிரிப்பேர்டா இருங்க. தேவ வார்த்தைய கேளுங்க. தேவன சுத்தி இருங்க. தேவனை சூழ்ந்திருங்க. தேவனை குறித்ததான சிந்தனையிலே இருக்கும் பொழுது, நீங்க தேவனுக்குள்ளாக கரெக்ட்டா இருக்கும்பொழுது, தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கும். ஸோ இத டிசைட் பண்றது நம்மளோட சிச்சுவேஷன் இல்ல. நம்மளுடைய சரவுண்டிங்ஸ் இல்ல. இத இத தேவனுடைய கரம் நம்ம மேலாக இருக்குதான்னு நம்ம டிசைட் பண்றது நம்ம தான். நம்ம எப்படி இருக்கோம்? ஸோ அந்த காரியம் தான். ஸோ தேவ கரம் நம்ம மேல வரும்போது ஒரு அத்தாரிட்டி, ஒரு புரொடெக்ஷன நமக்கு தருது. நம்ம ஒரு வழிநடத்தல் தருது. க்ளோஸா அவரோட கூட அவருடைய விஷன்ல நடக்கிறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஸோ ஐ டெல் யூ ஒரு சின்ன விஷயத்த சொல்லி நம்ம பிரேயருக்குள்ளாக போவோம். ஒரு பானையில
அந்த பானையோட களிமண் மேல அந்த பானை செய்றவனோட கை இருக்கும் பொழுது, அது கண்டிப்பா அத நசுக்கும். கண்டிப்பா அத வந்து நசுக்கி தான் அந்த பானைய செய்ய முடியும். அந்த கை வந்து நசுக்குறதுக்காக தான் மேல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அதோட உருவத்த உருக்குலைக்கிறதுக்கு இல்ல, அந்த பானைய உருவாக்குறதுக்கு. ஸோ தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கும் பொழுது, அது சற்று கடினமாக தான் இருக்கும். ஆனா அந்த கடினம் அந்த பானையை உருக்குலைக்கிறதுக்கு இல்ல, உங்க வாழ்க்கைய உருக்குலைக்கிறதுக்கு இல்ல, அந்த பானைய உருவாக்குறதுக்கு. அதோட பர்ப்பஸ அது செய்யறதுக்கு, அந்த பானைய உருவாக்குறதுக்கு தான் அந்த கரம், அந்த பிரஷர் அந்த பானை மேல அந்த களிமண் மேல குடுக்குது. ஸோ அதே மாரி தான் தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கும் பொழுது, டெஃபினட்டா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த மகிமையும், அந்த பிரசன்னத்தையும், அந்த பர்டன தாங்குறதுக்கு. பட் உங்கனால முடியும். பட் நீங்க அதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணும் பொழுது, தேவன் நம்ம வாழ்க்கைய அவருக்கு ஏற்ற மாரி, அவருடைய மகிமைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவார். ஸோ ஒரு பானை செய்யறவரு அந்த பானை அழகா வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பானை அந்த ஷேப் அழகா வந்துருச்சுன்னு வைங்களேன், பியூட்டிஃபுல்லா வந்துச்சுன்னா, அந்த பானைய செஞ்ச அந்த குயவனுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓ! நான் நெனச்ச பானை மாதிரியே இது வந்துருச்சு. நான் நெனச்ச பாத்திரம் மாரியே இது வந்திருக்கும் பொழுது, அந்த மகிமை, அந்த குளோரி எல்லாம் அந்த பானை செஞ்சவருக்கு தான். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கைய நம்ம விட்டு குடுத்தோம்னா, நம்மள உருவாக்கின தேவனுக்கு நம்ம செய்கிற ஒரே வேல, அவர மகிமைப்படுத்தணும்னா, நம்ம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம மனுஷங்க. ஸோ, எல்லாமே நம்முடைய வாழ்க்கைய நம்ம அவருடைய கரங்கள்ல விட்டு குடுக்குறதுல தான் இருக்கு. ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனே நீர் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 4 காரியங்களிலும் அப்பா முதலாவது நாங்க எந்த இடத்துல சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பது ஆண்டவரே எங்களுக்கு முக்கியம் அல்ல. எங்களை சுற்றி என்ன காரியங்கள் இருக்கிறது என்ற முக்கியம் அல்ல தகப்பனே. ஆண்டவரே, நாங்க எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்ப உம்முடைய வானம் எந்த இடத்திலும் அது திறக்கப்படலாம் தகப்பனே. சிறையிருக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலும் அப்பா உம்முடைய வானம் அது திறக்கப்படும் தகப்பனே. நீங்க பேச முடியும் தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ளாக அந்த வார்த்தைகள் இன்னும் ஆழமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, அதேபோல உம்முடைய கரம் எங்கள் மேலாக இருக்கிறதற்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே அது சில கடினங்களை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும், அப்பா நாங்கள் அந்த பாத்திரம் உம்முடையக்கு ஏற்ற பாத்திரமாக ஆண்டவரே நாங்கள் வருகிறதுக்கு ஆண்டவரை விட்டுக் கொடுக்கும்படி ஆண்டவரை எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. வருகிற ஒவ்வொரு வேலைகளும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.